இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நாம் எல்லாரும் வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு நாம் இன்னொரு வசனத்தை நாம் கேட்க போகிறோம். பொதுவாக கிறிஸ்தவத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம். அந்த வசனத்தினுடைய உண்மையான கருத்து என்ன என்பதை நாம் இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 10 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 10 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிக்கலாம். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த கட்டளையை அவர் கொடுக்கிறார். இதுல என்ன கட்டளை இருக்குன்னா, போங்கள் அப்படின்றதான் கட்டளை. கோ அப்படின்னு சொல்றார். சோ இதுல நிறைய பேர் எதை மட்டும் எடுத்துக்குவாங்க அப்படின்னா, இயேசு சொல்லியிருக்கிறாரு காணாமல் போனவங்க கிட்ட என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு, போக சொல்லியிருக்கிறாரு. சோ பொதுவா கிறிஸ்தவத்துல காணாமல் போனவங்கன்னா யாரு தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க. காணாம போனவங்கன்னா யாரு? இயேசுவை பத்தி தெரியாதவங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க. அவங்க கிட்ட தான் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போய் காணாமல் போனவங்களை போய் பிடிச்சி என்ன பண்ணணும், திருச்சபைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இயேசு உண்மையாகவே அதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறாரா? இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல மத்தேயு 10 அதிகாரத்துல காணாமல் போனவங்கன்னா இயேசுவை பற்றி தெரியாதவர்கள் அல்லது கடவுளை பற்றி தெரியாதவர்கள் என்று அவர் சொல்றாரா? என்ன அர்த்தத்துல சொல்றாரு? இந்த சூழ்நிலையில என்ன இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த வசனத்தை நாம 1வது வசனத்திலிருந்து நாம பார்க்கணும். அப்பதான் நமக்கு இதை பற்றி நமக்கு புரியும். மத்தேயு 10 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு நேரம் சுருக்கமா இருக்குது, நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது. அதனால நான் கொஞ்சம் வேகமா போக போறேன். நீங்க கவனமாக நான் சொல்லுகிறதை கேட்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்போ 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சோ இப்ப இங்க மத்தேயு ரொம்ப தெளிவா, ரொம்ப விளக்கமா, ரொம்ப அழகா ஒன்னு எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு கூடிய திருச்சபையில ரொம்ப தவறா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதுல இங்க தெளிவு நமக்கு இருக்கிறது. என்ன தெளிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1ஆம் வசனத்துல ஆவிகளை துரத்துவதற்கும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்குவதற்கும் யாருக்கு அதிகாரம் கொடுத்தார்? யாருக்கு? அந்த 12 சீஷர்களுக்கு மட்டும்தான் என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். வேற யாருக்கும் கொடுக்கவில்லை. புரியுதா சொல்றது உங்களுக்கு? வேற யாருக்கும் அதிகாரம் என்ன பண்ணவில்லை, கொடுக்கவில்லை. இயேசுவுக்கு அந்த அதிகாரம் இருந்ததா? அந்த அதிகாரம் இருந்தது. அவருக்கு இருந்த அதிகாரத்தை யாருக்கு மட்டும்தான் கொடுக்கிறாரு? சீஷர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறார். அப்போ அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் இயேசுவிடத்திலிருந்து பெற்ற அதிகாரத்தை அவர்கள் என்ன பண்ணினார்கள்? பயன்படுத்தினார்கள். அற்புத அடையாளங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்தது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க ஆதி திருச்சபையில நடந்தது போல இன்னைக்கு நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னா, ஆதி திருச்சபையில ஆண்டவர் அந்த 12 பேருக்கு தான் என்ன கொடுத்தாரு? அதிகாரம் கொடுத்தாரு. அந்த 12 பேரோட அந்த அதிகாரம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அதிகாரம் வேற, அற்புதம் வேற. இப்போ அற்புதம் நடக்குதா இல்லையான்னு கேட்டா, அற்புதம் நடக்குது, நடக்கும். எப்படி நடக்கும்? ஆண்டவர் சித்தம் வைத்தால் என்ன பண்ணும்? நடக்கும். ஆனால் அதிகாரம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீஷர்கள் யாரை சுகப்படுத்த வேண்டுமானாலும் அவங்களால என்ன பண்ண முடியும்? சுகப்படுத்த முடியும். அவங்களுக்கு என்ன அற்புதம் செய்யணும்னு அவங்க விரும்பினாலும் அவங்களால என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாரு?
கொடுத்திருந்தார். ஆனால் அதற்கு பின்பதாக வந்தவங்களுக்கு என்ன கொடுக்கப்படவில்லை? அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? செய்வார். வரங்கள் கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்பட்டது. யார் யாருக்கு ஒரே வரத்தை எல்லாருக்கும் கொடுத்தாரா? இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரத்தை என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. வரம் பெற்றவர்கள் என்ன பண்ணினார்கள்? சில அற்புத அடையாளங்களை செய்தார்கள். எதை மட்டும் செய்ய முடியும்? அவங்களுக்கு என்ன வரம் கொடுக்கப்பட்டதோ அந்த வரத்திற்கேற்ற ஒரு காரியத்தை தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். இப்ப நீங்க வேத முழுசுல எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்று வேத பகுதிகள், மோசே, யோசுவா, எலியா, எலிசா, இயேசு, சீஷர்கள், இந்த மூன்று பகுதிகளில தான் அற்புத அடையாளங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா நீங்க? மோசே செங்கடலுக்கு முன்னாடி போய் கோலை நீட்டுவார். செங்கடல் என்ன ஆயிடும்? டபார் ரெட்டா பறந்தும். அதுக்கு முன்னாடி எகிப்தில் இருக்கும்போது 10 விதமான வாதைகள். மோசே சொல்றது எல்லாமே என்ன பண்ணும்? டக்கு டக்குன்னு நடக்கும். கோலை போடுவாரு, பாம்பா மாறும். கோலுடைய வாழை பிடிப்பாரு, அதே மறுபடியும் என்ன ஆயிடும்? பாம்புடைய வாழை பிடிப்பார், மறுபடியும் என்ன ஆயிடும்? கோலா மாறிடும். தண்ணி ரத்தமா மாறும், பேன்கள் வரும், தவளை வரும். அந்த மோசே சொன்னது போல அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய முதல் பிள்ளைகள்லாம் என்ன பண்றாங்க? இறந்து போறாங்க. இவ்வளோ காரியங்கள் யார் மூலமாக நடக்குது? மோசே மூலமா நடக்குது. ஏன்னா மோசேக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? அதிகாரத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து யார் காலத்துல நடக்குது? யோசுவா காலத்துல நடக்குது. யோசுவா யோர்தான் நதி என்ன பண்றாரு? ரெண்டா பிளக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய யுத்தங்களை செய்கிறார், இடத்தை பிரித்து கொடுக்கிறார், பெரிய பெரிய அற்புதங்களை யோசுவா மூலமாய் ஆண்டவர் நடப்பிக்கிறார். இந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எலியா, எலிசா காலம் வரைக்கும் அந்த மாதிரிலாம் சர்வ சாதாரணமா என்ன நடக்காது? அற்புத அடையாளங்கள் நடக்காது. எங்கேயோ 1, 2 நடக்கும். அதுக்கப்புறம் எலியா, எலிசா காலத்துல டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். எலிசாவை யாரோ ஒருத்தன் மொட்டைத்தலைன்னு சொல்லிட்டானா, உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? கரடி வந்து உங்களை என்ன பண்ணுவதாக? பட்சிப்பதாகன்னு சொல்றாரு. உடனே என்ன வந்துருது? கரடி வந்து 40 பேரை காலி பண்ணிடுது. எலியா சொல்றாரு, ஏன் என்னுடைய வார்த்தை இல்லாம மழை பெய்யாது. 3 வருஷம் என்ன பண்ணல? மழை பெய்யல. அப்போ அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் நினைக்கிறேன், 1 ராஜாக்கள் முதல் அதிகாரத்துல எலியாவை கூப்பிடுறதுக்காக ஒரு 50 பேர் வருவாங்க. 50 பேர் ஒரு தலைவன் வருவான். உடனே எலியா சொல்வாரு, அக்கினி வானத்திலிருந்து இவங்களை பட்சிப்பதாக. உடனே வானத்திலிருந்து அக்கினி வந்து அவங்களை என்ன பண்ணிடும்? பட்சித்து போட்டோம். இன்னொரு 50 பேர் ஒரு தலைவன் வருவாங்க. மறுபடியும் சொல்லுவார், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவங்களை என்ன பண்ணுவதாக? பட்சிப்பதாக. அக்கினி இறங்கி அவங்களை பட்சித்துரும். மொத்தம் 102 பேர் இறந்துருவாங்க. மூணாவது ஒரு 50 பேர் ஒரு தலைவன் வருவாங்க. அப்ப அந்த தலைவன் முன்னாடியே இதை கேள்விப்பட்டு வந்து சொல்லிடுவான், ஐயா தயவு செய்து எங்களை என்ன பண்ணிடாதீங்க, கொன்றாதீங்க. அப்போ அவன் வந்து சொல்லும்போது எலியா கிட்ட தேவதூதன் வந்து சொல்லுவானா, நீ பயப்படாத, அவங்க கூட போ. அப்போ எலியா சொன்னது நடந்ததா? நடந்தது. எப்படி நடந்தது? ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுத்திருந்தார்? அதிகாரம் கொடுத்திருந்தார். அதனால என்ன பண்ணுது? அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் நடந்தது. அதே மாதிரிதான் எலிசா காலத்திலையும். மோசே, யோசுவா, எலியா, எலிசா. அப்புறம் புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு, அப்போஸ்தலர்கள். அதனால நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அதிகாரம் என்பது வேற, வரம் என்பது வேற. அதே மாதிரி அதிகாரம் என்பது வேற, ஆண்டவருடைய சித்தத்தினாலே நடக்கக்கூடிய அற்புதம் என்பது வேற. இப்போ அதிகாரம் இந்த காலத்துல ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரா? அதிகாரம் எல்லாருக்கும் என்ன பண்ணல? கொடுக்கவில்லை. வரம், ஒரே வரத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறாரா? இல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அந்த வரம் பெற்றவர்கள் மூலமாக என்ன நடக்கிறது? தேவ சித்தம் இந்த பூமியிலே நிலை பெறுகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா சுகமளிக்கும் வரம் பெற்றவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். போஸ்டர்லாம் போட்டிருப்பாங்க. சுகமளிக்கும் வரம் பெற்றவர் எங்க இருக்கணும்? ஆஸ்பத்திரியில் இருக்கணும். ஏன் சொல்லுங்க? ஆஸ்பத்திரிலாம் யார் இருக்கிறா? சுகவீனமா இருக்கிறவங்க, நோய்பட்டவங்க, வியாதிப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவர் எங்க சுத்திட்டு இருப்பாரு? ஒவ்வொரு சபையா சுத்திட்டு இருப்பாரு. ஒவ்வொரு சபையா சுத்திட்டு இருந்து என்ன பண்ணுவாரு? என்ன பண்றாராம்? சபையில வர்றவங்களுக்கு அவர் என்ன பண்றாராம்?
சுகத்தை கொடுக்கிறாராம். அவர் உண்மையாவே சுகமளிக்கும் வரம் பெற்றவராய் இருந்தால் அவர் எங்க வேலை அதிகமா செய்யணும். ஸோ ஒரு சபையில் ஒருத்தரை கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர 2 மணி நேரம் அங்கே வந்து சர்ச்சை நடத்துறாரு. மீதி டைமில் எங்கே இருக்கணும்? ஆஸ்பத்திரி வாசலில் இருக்கணும். என்ன பண்ணணும்? அங்கே வர்ற நோயாளிகளுக்கெல்லாம் என்ன சொல்லணும்? இயேசு நாமத்தில் அவங்க என்ன ஆக போகுது? சுகம் உண்டாக போகுது. அப்போ சீக்கிரமாக சென்னையில் இருக்கக்கூடிய GH என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணணும். இங்கே அம்பத்தூரில் இருக்கிற ஸ்டெட் போர்டை என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணணும். அது நடக்குதா? ஆனால் இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் தெரியுமா? சுகமளிக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப சுகமளிக்கும் வரத்தை பெற்றவர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை கரெக்டா என்ன பண்ணணும்? செய்யணும். எங்க செய்யணும்? அந்த இடத்துல என்ன பண்ணணும்? செய்யணும். ஆகவே இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? இயேசு யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுத்தார்? சீஷர்களாகிய அந்த 12 பேருக்கு மட்டும்தான் என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். என்ன அதிகாரம் கொடுத்தார்? வியாதிகளை, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அசுத்த ஆவிகளை துரத்தவும் அவங்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். ஆகவே அவர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதனால அவர்கள் இந்தந்த காரியங்களுக்காக ஸ்பெஷலா ஜபம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவங்க யாருக்கு சுகம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்ன பண்ண முடியும்? சுகம் கொடுக்க முடியும். அற்புத அடையாளங்கள் ரொம்ப சர்வ சாதாரணமாக அவர்கள் மூலமாக என்ன ஆகுது? நடைபெற்றது. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அதை நம்ம நல்லா என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன பெயர், அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்றாரு. இங்க யார் யாரு? முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபெதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவைகளே. சோ இந்த 12 பேருக்கு இயேசு என்ன கொடுக்கிறார்? அதிகாரம் கொடுக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அதிகாரம் இப்பொழுது இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ணவில்லை? கொடுக்கப்படவில்லை. அப்படி கொடுக்கப்பட்டிருக்குமானால் அற்புத அடையாளங்கள் எப்படி நடக்கும்? சொல்லுங்க. சர்வ சாதாரணமா நடக்கும், நிறைய நடக்கும். அதனால அந்த காலம் வேற, இந்த காலம் வேற என்பதை நாம் என்ன பண்ணணும்? புரிந்து நாம் செயல்பட வேண்டும். சரி, இப்போ 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், சோ இயேசு இவங்களுக்கு என்ன கொடுக்கிறாராம்? கட்டளை கொடுக்கிறார். கட்டளை என்றால் என்ன? செய்யுங்க, செய்யாதீங்க. அப்ப இதுல என்னுடைய விருப்பு வெறுப்பு ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால இன்னைக்கு என்ன பண்ண மாட்டேன்? செய்ய மாட்டேன். வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கு நான் என்ன பண்றேன்? செய்யறேன். இந்த மாதிரிலாம் சொல்லலாமா? சொல்ல முடியாது. இயேசு செய் என்று சொன்னால் அதை என்ன பண்ணணும்? செய்யணும். இயேசு செய்யாத அப்படின்னு சொன்னா என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. சரி, இப்போ இவங்க 12 பேரு, இவங்க எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. இயேசு இவங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? ஒரு கட்டளை கொடுத்து இவங்களுக்கு சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும். சோ முதல்ல என்ன செய்யக்கூடாது? எங்க போகக்கூடாது? கிறிஸ்துவை அறியாதவர்களிடத்துல முதல்ல போகக்கூடாது. ஆனா நமக்கு என்ன கத்து கொடுத்துருக்காங்க? முதல்ல எங்க போ? யாரு ஆண்டவரை அறியலையோ அவங்க கிட்ட போ. ஆனா இயேசு சீஷர்கிட்ட என்ன சொல்றாரு? முதல்ல எங்க போவாத? புறஜாதியாருடைய நாடுகளுக்கு போகாத. அப்புறம் சமாரியர் பட்டணங்களில் சமாரியர் யார் அப்படின்னா புறஜாதிகளும் யூதர்களும் கலந்தவங்க. சோ இது மிக்ஸ்டு. இவங்க பாதி யூதர், பாதி புறஜாதியார். அப்போ இவங்க கிட்ட என்ன பண்ணாத? போகாத. சோ என்ன செய்யக்கூடாதுன்னு முதல் சொல்றார். அப்புறம் பாருங்க என்ன சொல்றாரு. காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இப்ப யாரை காணாமல் போனவன்னு சொல்றாரு? யார சொல்றாரு? இஸ்ரவேலை தான் சொல்றார்.
இப்போ பொதுவா காணாம போனவங்க, காணாம போனது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதை எதை சொல்லுவோம்? நம்ம கிட்ட இருந்ததை சொல்லுவோமா, நம்ம கிட்ட இல்லாததை காணாம போச்சுன்னு சொல்லுவோமா? சொல்லுங்க. நம்ம கிட்ட இருந்தது இப்ப என்ன போச்சு? காணாம போச்சு. இப்ப இந்த இஸ்ரவேல் யாரு? இவங்களுக்கு ஆண்டவரை பத்தியே தெரியாதா? சொல்லுங்க. இவங்க எல்லாருக்கும் யாரை பத்தி தெரியும்? ஆண்டவரை பத்தி நல்லா தெரியும். இவங்களுக்கு வேத வசனத்தை பத்தி தெரியாதா? இவங்க எல்லாருக்கும் எதை பத்தி நல்லா தெரியும்? வேத வசனத்தை பத்தி தெரியும். ஆனா இவங்க தான் இப்ப என்ன ஆயிட்டாங்க? காணாம போயிட்டாங்க. இன்னைக்கும் அதே நிலைமை தான். இன்னைக்கு கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு நிறைய பேர் எங்க இருக்கிறாங்க? காணாம போயிட்டாங்க. உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? இயேசு சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்னவா இருக்குது? சமீபமா இருக்குது. இயேசு எதுல இருந்து மனம் திரும்ப சொன்னாரு? யாருக்கிட்ட சொன்னாரு? யூதர்கள் கிட்ட தான் சொன்னாரு. ஏன்னா யூதர்கள் தேவனுடைய கட்டளையை விட்டு விட்டு எதுக்குள்ள இருக்கிறாங்க? இப்போ மனுஷ பாரம்பரியங்கள், மனுஷ போதனைகள், மூட நம்பிக்கைகள், அறியாமையில என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள்ன்றார். இப்போ இங்க சேஷர்கள்கிட்ட சொல்றாரு. யார்கிட்ட? போ, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலிடத்துக்கு போன்றாரு. ஏன்னா இப்போ இயேசு வந்து 3 வருஷத்துல எல்லாம் மாறிட்டாங்களா? இல்ல. இன்னும் நிறைய பேர் என்னமா இருக்கிறாங்க? மாறாம இருக்கிறாங்க. இன்னும் அறியாமையில இருக்கிறாங்க. இன்னும் மூட நம்பிக்கையில இருக்கிறாங்க. இன்னும் மனித பாரம்பரியத்தில் இருக்கிறாங்க. அதனால இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு சொல்றாரு, நீ எங்க போ? முதல்ல காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போ அப்படின்னு கட்டளை கொடுக்கிறார். அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஊழியம் யார்கிட்ட? சொல்லுங்க. கிறிஸ்தவங்க கிட்ட தான் முதல்ல நம்ம ஊழியத்தை செய்யணும். என்ன ஊழியத்தை செய்யணும்? நீங்கெல்லாம் வேத வசனத்தை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. வேத வசனத்து இயேசு கிறிஸ்துவுடைய போதனை இதுதான். நீங்கள் மூட நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை விட்டு என்ன பண்ணுங்கள்? வெளியே வாங்க. நீங்க மனித போதனைகளையும் மனித பாரம்பரியங்களையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க. நீங்க இப்ப யார்கிட்ட வாங்க? இயேசு கிறிஸ்துவுடைய போதனைக்கு வாங்கன்னு யாருக்கு தான் முதல்ல போய் ஊழியத்தை செய்யணும்? காணாமல் போன கிறிஸ்தவர்கள் கிட்ட தான் போய் நீங்க ஊழியத்தை செய்யணும். அப்ப இயேசு இதை தான் தன்னுடைய சீஷர்களுக்கு என்னவா கொடுக்கிறாரு? கட்டளையாக கொடுக்கிறார். என்ன சொல்றார்? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு என்ன பண்ணுங்கள்? போங்கள். நீங்க லூக்கா 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்களேன். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 3 உவமானங்கள், 3 உவமைகளை இயேசு சொல்லுகிறார். ஒன்னு, 100 ஆடுல ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சு? காணாம போயிடுச்சு. 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு என்ன ஆயிடுச்சு? காணாம போயிடுச்சு. 2 குமாரர்ல ஒரு குமாரர் என்ன ஆயிட்டாரு? காணாம போயிட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் ஏற்கனவே எங்க இருந்தவங்க? அங்க இருந்தவங்க இப்ப என்ன ஆயிட்டாங்க? அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இப்ப இன்னைக்கு நிறைய சபைகள்ல மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் கிறிஸ்து என்ற ஒரு பெயரை வச்சு எங்க இருக்கிறாங்க? சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா எந்த போதனையில போயிட்டு இருக்கிறாங்க? மனித போதனை, மனித பாரம்பரியம், மூட நம்பிக்கைகள், இதுக்குள்ளதான் என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க? போயிட்டு இருக்கிறாங்க. அதனால ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரு? காணாம போனவங்க. காணாம போனவங்களை எங்க மறுபடியும் கொண்டு வரணும்? இயேசு கிறிஸ்துவுடைய போதனைக்குள்ள கொண்டு வரணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு குரூப். அவங்க யாருடைய போதனை பின்பற்றுவாங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. புத்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய போதனை பின்பற்றினாங்கன்னா அவங்க புத்த மதத்தை பின்பற்றுறாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் என்ன, எதை அடிப்படையா வச்சு வாழ்றோம்? கிறிஸ்தவர்கள் அப்படின்னா யாரு? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் யாரு?
கிறிஸ்தவர்கள். அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் யாருடைய போதனையின்படி நடக்கணும்? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய போதனையின்படி நடக்கணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய போதனையின்படி நடங்கன்னு போய் சொன்னா என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க ஒன்லி ஜீசஸான்னு கேக்குறாங்க. என்ன ஒரு அநியாயமா இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் மனம் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. இப்போ ஒன்லி ஜீசஸ்னா யார் தெரியுமா? ஒன்லி ஜீசஸ்னா பிதாவை விசுவாசிக்க மாட்டாங்க, பரிசுத்த ஆவியை என்ன பண்ண மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. யாரை மட்டும்தான் விசுவாசிப்பாங்க? இயேசுவை மட்டும்தான் விசுவாசிப்பாங்க. இப்போ நம்முடைய சபையில நம்ம இயேசுவை பத்தி மட்டும்தான் பேசுறோமா? சொல்லுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் பிதாவை மறுதலிக்கவில்லை, நாம் பரிசுத்த ஆவியை என்ன பண்ணவில்லை, மறுதலிக்கவில்லை, நாம் குமாரனை மறுதலிக்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருடைய போதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய போதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒரு சில சபைகளை நீங்க பாத்தீங்கன்னா புதிய உடன்படிக்கையின் திருச்சபை அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன உடன்படிக்கையா? புதிய உடன்படிக்கை. ஆனா பேசுறதுல எங்கிருந்து பேசுவாங்க தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல இருந்து பேசுவாங்க. பேர் என்ன பேரு? புதிய உடன்படிக்கை. ஆனா பேசுறதுல எங்க? பழைய ஏற்பாடு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்து, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் யாக்கோபுடைய வாழ்க்கையில இருந்து, எதுல இருந்து பேசிட்டு இருப்பாங்க? பழைய உடன்படிக்கையில இருந்து எடுத்து ஜனங்களுக்கு பேசிட்டு இருப்பாங்க. சபை பேர் என்ன இருக்கும்? புதிய உடன்படிக்கையின் சபை. இப்போ இங்க பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைலாம் வேற்றுமையே கிடையாது. எல்லா உடன்படிக்கையும் ஒரே உடன்படிக்கை தான். பேர் தான் என்னது? பழசு புதுசுன்னு பேர் தான் வச்சிருக்கிறாங்களே தவிர அதுல இருக்கக்கூடிய சாராம்சம் ஒன்றுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் ஒரு வீடுல வாடகைக்கு இருக்கிறேன். அப்ப அந்த வீட்டில் வாடகைக்கு நான் போகும்போது நான் புதுசா போறேன்னா ஏற்கனவே இருக்கிற ஆளா? சொல்லுங்க. புதுசா போறேன். ஸோ புதுசா போற என்கிட்ட ஓனரு ஒரு அக்ரிமெண்ட் போடுவார். அந்த அக்ரிமெண்ட் புது அக்ரிமெண்டா பழைய அக்ரிமெண்டா? சொல்லுங்க. புது அக்ரிமெண்ட். ஸோ அவர் என்கிட்ட போடுவார். இப்போ 2 வருஷத்துல நான் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுறேன். காலி பண்ண உடனே அந்த வீட்டுக்கு வர்றவங்க புதிய ஆளா பழைய ஆளா? புதிய ஆள். அந்த ஆளுகிட்டையும் அந்த ஓனர் என்ன போடுவாரு? அக்ரிமெண்ட் போடுவார். அது என்ன அக்ரிமெண்ட் பேர் என்னது? புதிய அக்ரிமெண்டா பழைய அக்ரிமெண்டா? புதிய அக்ரிமெண்ட். இப்போ என்கிட்ட போட்ட அக்ரிமெண்ட்டுக்கும் அவங்க கிட்ட போட்ட அக்ரிமெண்ட்லயும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? 15 பாயிண்ட் இருக்குன்னா 15 பாயிண்ட்ல என்ன மட்டும் வித்தியாசப்படும்? என்னுடைய பேருக்கு பதிலா யார் பேரை போட்டிருப்பாங்க? புதுசா வந்தவங்களுடைய பேரை போட்டிருப்பாங்க. நான் ஏற்கனவே எந்த வீட்டுல இருந்து மாறி வந்த அந்த அட்ரஸை போட்டிருப்பாங்க. இப்ப யார் எதை போட்டிருப்பாங்க? இப்ப வர்ற போறவர் எந்த அட்ரஸ்ல இருந்தார் அந்த அட்ரஸை தான் மாத்தி போட்டிருப்பாங்களே தவிர வாடகை அமௌண்ட் ஏறி இருக்குமே தவிர அட்வான்ஸ் அமௌண்ட் ஏறி இருக்குமே தவிர வேற எந்த சரத்துகளும் அங்க என்ன ஆயிருக்காது? மாறி இருக்காது. விளங்குதா? இப்போ புதிய உடன்படிக்கைனா ஆண்டவர் புதுசா நம்ம புதுசா? சொல்லுங்க. நாம தான் புதுசு. ஆனா ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை என்ன பண்ணினாரோ அதே உடன்படிக்கை தான் நமக்கும். ஆனா இது என்ன உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கை. ஏன்னா நம்மெல்லாம் யாரு? புதுசு. ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிற கட்டளைகள்லாம் என்னது? பழசு. உடன்படிக்கை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஆபிரகாம் கூட என்ன உடன்படிக்கை பண்ணார்னா, நான் உன் தேவனாய் இருப்பேன், நீ என்னுடைய கட்டளையின்படி என்ன பண்ணணும்? நடக்கணும். அதே மாதிரிதான் இயேசு சொல்றாரு, நான் உன் தேவனாயிருப்பேன், நீ என்னுடைய கட்டளையின்படி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். அப்பொழுது நீ எதை பெற்றுக்கொள்வாய்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ
உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, அது விஷயம் கிடையாது. ஆட்கள் தான் மாறிக்கொண்டே வருகிறோம். ஆனால் உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய எல்லா சரத்துகளும் கட்டளைகளும் என்னதான்? ஒன்றுதான். அது காலங்களுக்கு ஏற்ப அதனுடைய கருத்துக்கள் என்ன பண்ணப்படுகிறது? பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இயேசு என்ன சொல்றார் சீஷர்கள் கிட்ட பார்த்து? காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு என்ன பண்ணுங்கள்? போங்கள். அப்புறம் பாருங்க, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். இப்போ இயேசு அவங்களுக்கு ஏற்கனவே என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? என்ன பண்ண சொல்றாரு? பிரசங்கம் பண்ண சொல்றாரு, போதிக்க சொல்றாரு. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவம் வேகமா பரவணும்னா எல்லா சர்ச்சிலும் அற்புத அடையாளங்கள் நடந்தா என்ன ஆயிடும்? கிறிஸ்தவம் வேகமா பரவும். ஆனா உண்மையான சீஷர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. உண்மையான சீஷர்கள் எப்பொழுது உருவாவார்கள் அப்படின்னா, பிரசங்கத்தின் மூலமாக, போதனையின் மூலமாகத்தான் உண்மையான சீஷர்கள் உருவாவார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வசனம் போதிக்கப்பட இயேசு கிறிஸ்துவுடைய போதனை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட தான் நீங்க உறுதியான உண்மையான சீஷனாக என்ன பண்ண முடியும்? மாற முடியும். இப்போ இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறாரா இல்லையா? நிறைய செஞ்சிருக்கிறார். சீஷர்களுக்கு எத்தனை அற்புதம் செஞ்சிருக்கிறார்? பேதுருக்கு எத்தனை அற்புதம் செஞ்சிருக்கிறாரு? யோவானுக்கு எத்தனை அற்புதம் செஞ்சிருக்கிறாரு? மத்தேயுவுக்கு எத்தனை அற்புதம் செஞ்சிருக்கிறாரு? சொல்லுங்க. பேதுருக்கு ஒரு அற்புதம் செஞ்சார். பேதுருடைய மாமி ஜுரமா இருந்தாங்க, அவங்களை என்ன பண்ணாரு? சுகப்படுத்தினார். வேற ஏதாவது அற்புதம் பேதுருக்கு தனிப்பட்ட முறையில் செஞ்சது இருக்குதா? ஆனா அந்த சீச்சர்கள்லாம் பார்த்துருக்குறாங்க, இயேசு செஞ்ச அற்புதத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு எத்தனை அற்புதம் நடந்து நமக்கு தெரியாது. அவங்களுக்கு அற்புதம் நடந்ததோ இல்லையோ, ஆனா அவங்களுக்கு கிடைச்ச சாக்கியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய போதனை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? கேட்டிருக்கிறாங்க. அதனால இயேசுவுக்காக அவங்களால எதை கொடுக்க முடிந்தது? உயிரை கொடுக்க கூட அவங்களால் துணிய முடிந்தது. இப்ப இயேசு லாசருவுக்கு அற்புதம் செஞ்சார். என்ன செஞ்சார்? இறந்து போனவன உயிரோட வர வச்சார். இன்ன வரைக்கும் லாசரு உயிரோட இருக்கிறாரா? சொல்லுங்க. இல்ல. அவர் ஒரு எத்தனையோ வருஷம் வாழ்ந்து அவர் என்ன பண்ணிட்டாரு? மரித்து போய்விட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்யறார்னா அந்த அற்புதம் எப்படிப்பட்டது? தற்காலிகமானது. ஆனால் அவருடைய போதனை நம்ம எங்க கொண்டு போகுது? நித்தியத்திற்கு கொண்டு போக போகிறது. அப்போ போதனை முக்கியமா, அற்புதம் முக்கியமா? சொல்லுங்க. போதனை தான் முக்கியம். ஏன்னா அதுதான் நம்மை நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ வைக்கும். போதனை தான் நம்மை உறுதி உள்ள கிறிஸ்தவர்களாய் மாற்றும். போதனை தான் நம்மை இயேசுவுக்காக உயிரை கொடுப்பதற்கு கூட நம்ம என்ன பண்ணும்? துணிய வைக்கும். ஆனா அற்புதம் எப்படி தெரியுமா? இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், உடனே நாளைக்கு என்ன எதிர்பார்ப்பீங்க? இன்னொரு அற்புதத்தை எதிர்பார்ப்பீங்க. அடுத்த நாள் இன்னொன்னு, அடுத்த நாள் இன்னொன்னு. அப்போ உங்க வாழ்க்கை ஃபுல்லா எதை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க? அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. சரி, இப்படியே போயிட்டே இருக்குன்னு வைங்க. திடீர்னு ஒருத்தன் வந்து உங்க நெத்தியில துப்பாக்கி வைக்கிறான். இயேசு வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்கிறான். நீங்க என்ன சொல்வீங்க? அந்த இடத்துல கூட ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யும், இந்த துப்பாக்கி சுட்டால் என்ன வரக்கூடாது. ஆனா அவன் கீழே 2 டப்பு டப்புன்னு சுடுறான்னு வைங்க, என்ன ஆயிடுவீங்க? உடனே பயந்துருவீங்க. எனக்கு யார் வேணாம்? இயேசு வேணாம். எனக்கு எதுதான் வேணும்? என் உயிர் தான் வேணும்வீங்க. ஏன்னா நீங்க எதை பார்த்து பழகிட்டீங்க? அற்புதத்தை பார்த்து பழகிட்டீங்க. அப்போ இயேசு அற்புதம் செய்வதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனா அந்த அற்புதம் எதற்காக செய்ய சொன்னார் தெரியுமா? அந்த அற்புதம் செய்யறது மூலமா 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேருக்கு எதை பத்தி போதிக்கணும்? இயேசுவை பற்றி போதிக்க வேண்டும்.
இன்றைக்கு அற்புதம் செய்து வந்தாலும் வராவிட்டாலும் எதை பத்தி போதிச்சுட்டு இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய ராஜ்யத்தை பற்றி போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம்னா என்ன? தேவனுடைய ஆளுகை. அதாவது நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, ராஜாக்கள் வர்ற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களையும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களையும் யார் அரசாண்டா? ராஜாக்கள் வர்ற வரைக்கும் ஆண்டவர் தான் அரசாண்டார். ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேலை ஆண்டது யார்? ராஜாக்கள். புரியுதா இல்லையா உங்களுக்கு சொல்றது? ஆண்டவர் சொல்றத தீர்க்கதரிசிகள் செய்வாங்க. ஆண்டவர் சொல்றத சாமுவேல் செய்வாரு. இப்ப சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதி, தீர்க்கதரிசி. இப்ப சாமுவேல் கிட்ட தான் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, இந்த ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ராஜாக்கள் மாதிரி எங்களுக்கு யார் வேணும்? ஒரு ராஜா வேணும். உடனே சாமுவேல் போய் ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? தள்ளிட்டு அவங்களை என்ன கேட்கறாங்க? ராஜாவை கேட்கறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, யாரை தள்ளினார்கள்? என்னை தள்ளினார்கள். அப்போ அது வரைக்கும் யார் தான் அந்த ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தது? ஆண்டவர் தான் ஆண்டு கொண்டிருந்தார். எப்படி? அவர் தன்னுடைய கட்டளைகள் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தார். சோ ராஜாக்கள் வந்த உடனே ஜனங்க யார் கையை விட்டு போயிட்டாங்க? ஆண்டவர் கையை விட்டு போயிட்டாங்க. இப்போ மனிதர்கள் அவர்களை ஆளுகிறார்கள். இப்போ மனிதர்கள் ஆளும்போது சரியா அவங்களை என்ன பண்ணல? ஆளவில்லை. அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு என்ன பண்ணவில்லை? கீழ்ப்படியவில்லை. ஆண்டவரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? விலகி போயிட்டாங்க. அப்படி போகும்போது தான் கடைசியில் எதுல வந்து முடியுது? அசீரிய சிறையிருப்பு, பாபிலோனிய சிறையிருப்பு, இப்படி போயிடுறாங்க. இதுக்கப்புறமா இருண்ட காலம் 400 ஆண்டு காலங்கள். எந்த ராஜாவும் இல்லை, எந்த போதனையும் இல்லை, எந்த தீர்க்கதரிசியும் இல்லை. அப்படியே காலியா இருக்குது அந்த வாழ்நாட்கள். யாருது? இஸ்ரவேலருது. அதுக்கப்புறம் தான் யார் வரா? யோவான் ஸ்நானகன் வந்து என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் இயேசு வர்றாரு. வந்து எதை பற்றி போதிக்கிறார்? தேவ ராஜ்யத்தை பற்றி போதிக்கிறார். தேவனுடைய ஆளுகைக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? வரணும். தேவனுடைய கட்டளைக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்றாரு? போதித்து அவங்களை எங்க கொண்டு வராரு? தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரார். தேவ ராஜ்யம்னா என்ன அப்படின்றது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? அந்த தேவ ராஜ்யத்துல நீதி இருக்கும், நியாயம் இருக்கும், நேர்மை இருக்கும், தீமை இருக்காது. தீமையானவர்கள் அங்க என்ன பண்ண மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? தேவ ராஜ்யம். இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இங்க என்ன இருக்கக்கூடாது? தீமை இருக்கக்கூடாது. என்னதான் இருக்கணும்? நீதி, நியாயம், நேர்மை, நன்மை, இதுதான் என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்புறம் தேவ ராஜ்யத்துல சமத்துவம் இருக்கும். தேவ ராஜ்யத்துல இணக்கம் இருக்கும். ஹார்மனி அண்ட் ஈக்குவாலிட்டி. அப்போ தேவ ராஜ்யம் என்றால் என்ன? சமத்துவம், இணக்கம், ஹார்மனி அண்ட் ஈக்குவாலிட்டி. அப்போ இயேசு சீஷர்களிட்ட சொல்றாரு, எதை பத்தி போய் போதிங்க? தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை பத்தி என்ன பண்ணுங்க? போதிங்கன்றார். சரி, அப்போ அவங்க போய் போதிக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள். ஏன் சொல்றாரு? வியாதி உள்ளவங்களை சுஸ்தமாக்குங்கன்னு ஏன் சொல்றாரு? ஏன்னா அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? முதலாவது வசனத்துல என்ன கொடுத்துட்டாரு? அதிகாரம் கொடுத்துட்டாரு. இப்ப கொடுத்த அதிகாரத்தை என்ன பண்ணுங்கன்றாரு? பயன்படுத்துங்கன்றார். என்ன சொல்றாரு? வியாதி உள்ளவர்களை என்ன பண்ணுங்கள்? சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இப்போ இயேசு அவன் இந்த 12 பேருக்கு அதிகாரம் கொடுக்கும் போது ஆளுக்கு 10,000 கொடுங்கன்னாரா? சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? நான் கூட பிஷப்பா மாறலாம். பிஷப்பா மாறதுக்கு 50,000 கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? பிஷப் சர்டிபிகேட் கிடைக்கும். நான் பாஸ்டர் ஆர்டினேஷன் வாங்கலாம். ஆர்டினேஷனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன கிடைக்கும்? ஆர்டினேஷன் சர்டிபிகேட் கிடைக்கும். ஆனா இயேசு சீஷர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? அதிகாரம் கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தினாலே அவங்க பயங்கரமான அற்புத அடையாளங்கள்லாம் பண்றாங்க.
ஏன்னா இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்க அதை எப்படி பெற்றீர்கள்? இலவசமாய் பெற்றீர்கள். அதை என்ன பண்ணுங்க? இலவசமாய் கொடுங்கள். அது கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த அற்புதம் நடக்கும்போது அந்த நபர் யார்கிட்ட வரணும்? இயேசு கிட்ட வரணும். இயேசு கிறிஸ்துடைய போதனையின்படி அந்த நபர் என்ன பண்ணணும்? நடக்கணும். அதுக்காக தான் இலவசமாய் ஆண்டவர் அவங்க சீஷர்களுக்கு கொடுத்தார். இயேசு இப்ப சொல்றாரு, இலவசமாய் பெற்றதை என்ன பண்ணுங்கள்? இலவசமாய் கொடுங்கள். இப்போ நம்ம என்ன இயேசு கிட்ட இருந்து இலவசமாய் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய போதனைகள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இங்க இருக்கிற எல்லாராலும் அற்புத அடையாளங்களை செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய போதனையை நம்ம பெற்றிருக்கிறோமா? பெற்றிருக்கிறோம். அதை போய் ஜனங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இப்போ அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு பைபிள் கிடையாது, புதிய ஏற்பாடு கிடையாது. ஆனா இந்த காலத்தில் இருக்கிற நமக்கு என்ன இருக்குது? பைபிள் இருக்குது, புதிய ஏற்பாடு இருக்குது. இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் போதித்தாரோ அதெல்லாம் பைபிள்ல நமக்கு பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க? கொடுத்திருக்கிறாங்க. நம்ம தான் ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள். ஏன்னா இந்த பைபிள் உருவாவதற்கு எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் உயிரை இழந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கிறாங்க. அவ்வளோ பேருடைய தியாகத்தின் நிமித்தம் இந்த வேத புத்தகம் எங்க வந்திருக்குது? நம்ம கைக்கு வந்திருக்குது. ஒருவேளை நீங்க 100 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கலாம். ஆனா இது 100 ரூபாய் மதிப்பு எல்லாம் கிடையாது. பல ஆயிரங்களுக்கான மதிப்பு இதுல இருக்குது. அப்படி சொன்னா இதை நீங்க எப்படி பெற்றிருக்கிறீங்க? இலவசமா பெற்றிருக்கிறீங்க. ஒவ்வொரு வாரமும் போதனை கேட்குறீங்க. எப்படி கேட்குறீங்க? இலவசமா கேட்குறீங்க. சில போதகர்கள்லாம் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. என்ன கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க தெரியுமா? பிஸ்னஸ் மேன் மீட்டிங். ஏன்னா அந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு வேதத்திலேருந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு என்ன பண்ண போறாங்களாம்? ரகசியம் சொல்லி கொடுக்க போறாங்களாம். அந்த பிஸ்னஸ் மேன் மீட்டிங்க்கு போய் அட்டன் பண்ணணும்னா எவ்வளோ கட்டணும் தெரியுமா? 5000 ரூபாய் கட்டணும். அவர் எங்கேருந்து சொல்லிக் கொடுக்க போறாரு? வேதத்திலிருந்து சொல்லிக் கொடுக்க போறாரு. அந்த வேதம் இவர் எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு? 5 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அதனால இவர் எல்லாருக்கும் என்ன சார்ஜ் பண்றாரு? 5000 ரூபாய் சார்ஜ் பண்றாரு. அப்படியா? சொல்லுங்க. யாரோ ஒரு மிஷினரி கஷ்டப்பட்டு குடும்பத்தை இழந்து தியாகம் பண்ணி இருட்டில் உட்காந்து மொழிபெயர்த்து எல்லாம் எழுதி பிரிண்ட் பண்ணி கையில கொடுத்தா இவர் அதை போதிக்கிறதுக்கு என்ன சார்ஜ் பண்றாரு? 5000 ரூபாய் சார்ஜ். ஆனா நாம இதை எப்படி பெற்றுக்கொள்றோம்? இலவசமாய் பெற்றுக்கொள்கிறோம். இந்த போதனைகள் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடியது. இந்த போதனையின்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ்ந்தால் இந்த உலகமே என்ன ஆயிடும்? தலைகீழாக மாறிடும். நான் சேலஞ்ச் பண்ண முடியும். அவ்வளவு பவர்ஃபுல்லான போதனைகள் இந்த வேதத்துல இருக்கிறது. அப்போ இயேசு சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். எதெல்லாம்? அற்புத அடையாளங்கள், நோய்களை குணமாக்குவது, அதோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவுடைய போதனை. இன்றைக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுடைய போதனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய போதனை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நம்ம போய் என்ன பண்ணணும்? இலவசமா என்ன பண்ணணும்? சொல்லணும். அப்புறம் வாசிப்போம். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்மையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். எந்த ஒரு பொருளையும் எடுத்துட்டு என்ன பண்ணாதீங்க? போகாதீங்கன்றார். அப்புறம் வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருந்து ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள்.
நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கோமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, இயேசு என்ன சொல்றாரு? நீங்க யார்கிட்ட போங்க? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் கிட்ட போங்க. இந்த போதனைகளை போய் ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. உங்க போதனைகளை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க கூட நிறைய நேரத்தை என்ன பண்ணுங்க? செலவு பண்ணுங்க. உங்க போதனை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்க நீங்க வெளியே வரும்போது எதை கூட உதறிட்டு வாங்க? காலில் இருக்கிற தூசியை கூட என்ன பண்ணுங்க? உதறிட்டு வாங்க. நியாய தீர்ப்பு என்ற ஒரு நாள் என்ன பண்ண போகிறது? வரப்போகிறது. அந்த நாளிலே சோதோம் கோமோரா கூட நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமா? லகுவா இருக்குமா. ஆனா இவங்களுக்கு எப்படி இருக்குமா? பயங்கரமா இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் தெரிஞ்சு எது வேணான்றாங்க? இயேசு கிறிஸ்துவுடைய போதனை எங்களுக்கு வேண்டாம் என்கிறார்கள். இப்ப சோதோம் கோமோராவாவது என்ன சொல்றாங்க? தைரியமா ஓப்பனா சொல்றான், நான்லாம் அக்கிரமக்காரன்யா, எனக்கு எதுவுமே வேணாம். ஆனா இவங்களுக்கு யாரை பத்தி தெரியும்? கடவுளை பத்தி தெரியும், போதனைகள் கட்டளைகளை பத்தி தெரியும். ஆனா இப்போ அவங்க மனித பாரம்பரியங்களை பின்பற்றி நடக்கிறாங்க, மனித போதனைகளை பின்பற்றி நடக்கிறாங்க, மூட நம்பிக்கையில இருக்கிறாங்க. அப்போ அந்த மூட நம்பிக்கையை சரி செய்வதற்கு, மனித பாரம்பரியங்களை சரி செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் போய் போதிக்கிறத அவங்க என்ன சொல்றாங்க? வேணாம். அதாவது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஹானஸ்ட் விக்கெட் பீப்புள். ஹானஸ்ட் விக்கெட் பீப்புள், உண்மையான துன்மார்க்கன் அப்படின்னா என்ன? அவன் என்ன சொல்லிடுறான்? ஆமாயா, நான் யார் தான்? துன்மார்க்கன் தான்றான். சில போலியான நீதிமான்கள் இருக்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா? கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்கன்னு வேஷம் போடுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? கிறிஸ்துவின் போதனை இருக்காது, நீதி இருக்காது, நியாயம் இருக்காது. அவங்க யாருன்னா டிசீவிங் ரைச்சியஸ் பீப்புள், ஏமாற்றுகிற நீதிமான்கள். இன்றைக்கு நிறைய திருச்சபையில் யார் தான் இருக்கிறா? அவங்க தங்களை ஆமாப்பா நான் மோசமானவன் தான் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க? நான் ஒரு பக்திபான், நான் இயேசுவை தேடுகிறேன், நான் இயேசு இயேசு என்று சத்தம் இடுகிறேன். சரி, இயேசு இயேசுன்னு சத்தம் இடுற இயேசு கிறிஸ்துவுடைய போதனைப்படி நடக்கிறியா? மூட நம்பிக்கையை விட்டு வெளியே வந்திருக்கிறியா? மனித பாரம்பரியத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறியா? இயேசு கிறிஸ்துவின் போதனை தான் சரி அப்படின்னு உன்னால ஏற்றுக்கொள்ள முடியுதா? போய் சொல்லி பாருங்க, உங்களை என்ன பண்ணுவாங்க? ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 10 பேர் 10 கிறிஸ்தவங்க கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவ போதனையை பத்தி பேசுங்க. அதுல ஒரு 8 பேர் 9 பேர் உங்களுக்கு ஒரு முத்திரை குத்துவாங்க. என்ன முத்திரை குத்துவாங்க தெரியுமா? ஜீசஸ் ஒன்லி. இவர் எதை பத்தி பேசுறாரு? ஜீசஸ் ஒன்லி பத்தி பேசுறாரு. இவர் துர் உபதேசத்தை பேசுறாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னையும் அப்படிதான் சொல்றாங்க சிலர்லாம். இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு அதான் சொல்லி கொடுத்தாரு. நீங்க போய் இந்த காணாமல் போனவங்க கிட்ட போங்க. உங்களை யார் வீட்டில் ஏத்துக்குறாங்களோ, உங்க போதனை யார் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் தங்கி இருந்தா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? போதனை பண்ணுங்க. யார் ஏத்துக்கொள்ளலையோ என்ன பண்ணிட்டு வாங்க? தூசியை தட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் என்ன வரப்போகுது? நியாய தீர்ப்பு வரப்போகுது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இயேசு இயேசுன்னு சொல்லிட்டா எனக்கு என்ன இல்லை, நியாய தீர்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. இயேசுன்னு சொன்னா மட்டும் போதாது. இயேசு இயேசுன்னு நீங்க அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்துடைய போதனையின்படி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். இப்போ 2 யோவான்ல ஒரு வசனம் இருக்குது. அதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். 2 யோவான் எடுத்துக்கொள்வோம். யோவான் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். சோ முதல்ல என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணுமா? அறிக்கை பண்ணணும். இதோட நிறுத்திட்டாரா யோவான்? இல்ல, அடுத்துக்கு அப்புறம் வாசிங்க.
கிறிஸ்துவின் உபதேசத்திலே கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. யோவான் என்ன சொல்லியிருக்கிறாரு? கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராதவன் யாரை உடையவன் அல்ல? தேவனை உடையவன் அல்ல. ஆனா கிறிஸ்துவின் உபதேசத்தை போய் சொன்னா என்ன சொல்றாங்க? எங்களை தேவனை உடையவன் அல்லன்னு எங்களை சொல்றாங்க. புரியுதா நான் சொல்றது? அந்த மாதிரிதான் நீங்க போய் சொன்னாலும் உங்களை என்ன சொல்லுவாங்க? இவங்க தேவனை உடையவன் அல்ல, இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்துவின் உபதேசத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் யோவான், இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய யோவான் தெளிவாய் சொல்றாரு, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அப்புறம் பாருங்க, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்போ நீங்க கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், கிறிஸ்துவின் உபதேசத்தை போதித்தால் யாரை உடையவர்கள்? பிதாவையும் குமாரனையும் உடையவர்கள். அடுத்தது 10வது வசனம். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், எந்த உபதேசத்தை? கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் போதனையை ஒருத்தர் வீட்டுக்கு கொண்டு வரலனா அவரை வீட்டுக்குள்ள என்ன பண்ணக்கூடாதா? சேர்த்துக்க கூடாது. அவருக்கு சோத்திரம் கூட என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? அப்புறம் பாருங்க, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் என்னவா இருக்கிறானா? பங்குள்ளவனா. யாருக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன்? கிறிஸ்துவுடைய உபதேசத்தை கொண்டு வராதவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் என்னவா இருக்கிறானா? பங்குள்ளவனா இருக்கான். யோவான் சொல்றாருங்க இத. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களாய் இயேசு நமக்கு கொடுத்த கட்டளை என்ன? யாருக்கிட்ட முதல்ல போங்க? யாருக்கிட்ட போங்க? காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கன்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம முதல்ல போக வேண்டியது யாருக்கிட்ட? கிறிஸ்தவர்கள்கிட்ட. எந்த கிறிஸ்தவர்கள்கிட்ட? காணாமல் போன கிறிஸ்தவர்கள். காணாமல் போனவனா யாரு? மனித போதனைக்கும் மனித பாரம்பரியக்கும் மூட பழக்க வழக்கங்களுக்கும் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை விட்டு மீறி நடக்கிறவர்களாகிய கிறிஸ்தவர்களுக்கு முதல் போய் யாருடைய உபதேசத்தை சொல்லணும்? கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை சொல்லணும். அவங்கள என்ன பண்ணணும்? ஆண்டவரிட மறுபடியும் கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த போதனை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கேட்டு கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.